ரசாயனம் இல்லாத வீடுக்கான ஒரு முயற்சியாக தான் வந்து இந்த பயோ என்சைம்ஸும் ஜெம்ஸும். பயோ என்சைம்ஸை வந்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா உயிர் நொதி அப்படின்னு சொல்லலாம். ஜெம்ஸை வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா வந்து நுண்மிகள் அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கி வந்து நம்ம பயன்படுத்துகிற வீட்டில் சுத்தப்படுத்தி அப்படின்னு பயன்படுத்துகிற எல்லா பொருட்களும் பார்த்திங்கன்னா வந்து பெட்ரோகெமிக்கல் ப்ராடக்டாக இருக்குது. அதுவே தான் வந்து புற்றுநோய்க்கும் காரணமாக இருக்குது. அந்த பெட்ரோகெமிக்கல் ப்ராடக்ட் வந்து என்னென்னா நம்ம ஏதோ ஒரு இடத்துல பயங்கரமாக விலை கொடுத்து வாங்கக்கூடிய சூழலாக இருக்குது. இப்போ அப்படி இருக்கும் போது அதுக்கு மாற்றாக என்ன பண்ணலாம் அப்படின்ற போது ஒரு ரசாயனம் இல்லாத ஒரு சுத்தப்படுத்திக்கான ஒரு முயற்சியாக தான் வந்து இந்த பயோ என்சைம். இந்த பயோ என்சைம் வந்து எப்படி தயாரிக்கலாம் அப்படின்னா வந்து 1க்கு 3க்கு 10, அதாவது 1 மடங்கு நாட்டு சக்கரை அப்படின்னா 3 மடங்கு வந்து சாத்துக்குடி தோல், 10 மடங்கு வந்து தண்ணி. இதை வந்து ஒரு 45 நாள் கிட்ட நீங்கள் வச்சுட்டீங்க, 90 நாள் கிட்ட வச்சுட்டீங்க, இதுலேயே வந்து உர ஊற்றினீங்க அப்படின்னா வந்து அதுவே வந்து 45 நாள் தயாரிடும், இல்லைன்னா 90 நாள். இதை வந்து இதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி செஞ்சவங்க எல்லாருமே கொஞ்சம் சிரமப்படுற மாதிரி இருக்கும். இது எளிமையாக கையாளுற மாதிரி வந்து இதை செஞ்சுருக்கோம். இந்த வாட்டர் கேன் நம்ம வந்து எல்லாருக்கிட்டையும் இருக்கும். இந்த வாட்டர் கேனோட வந்து இந்த 2 விஷயங்கள், இதுக்கான கைப்பிடி எளிமையாக கையாளுறதுக்கு, இதுக்கான மூடி. ஏன்னா வந்து இதை நீங்கள் 45 நாள் செய்யும் போது இதுலேருந்து வந்து அந்த காற்று வந்து வெளில வரும். காற்றை வெளில வருவதை எளிமையாக வந்து வெளியேற்றுவதற்கான மூடி இது வந்து தினமும் ஒரு தடவை முதல்ல ஒரு 15-20 நாளைக்கு நீங்கள் வந்து வெளியேற்றணும். அப்படி இல்லைனா வந்து இந்த கேன் வந்து பெருசாகி வெடிக்கிறதுக்கான ஒரு சூழலும் இருக்கும். ஸோ அதனால் வந்து தினமும் நீங்கள் வெளியேற்றும் போது இதை நீங்கள் ஹாலில் வச்சு அந்த ஒரு 15 நாள் 20 நாள் தொடர்ச்சியாக இருக்கீங்கன்னா இதுவே இந்த வாசனையே வந்து என்னென்னா ஒரு கொசு விரட்டியாகவும் வந்து செயல்படும். அதுக்கு பிறகு வந்து 45 நாள் கழித்து வந்து நீங்கள் இதை பயன்படுத்தும் போது நீங்கள் வந்து இதை துணி துவைக்க பயன்படுத்தலாம், பாத்திரம் தேய்க்க பயன்படுத்தலாம், வீடு துடைக்க பயன்படுத்தலாம். அதே மாதிரி இந்த தோல் இருக்குல்ல, இந்த தோலை வந்து நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு சீக்கா தோலோ இல்லைனா வேறு ஏதாவது கடலை மாவு தோலோ அந்த மாதிரி போட்டுட்டு பாத்திரம் தேய்க்கவும் நம்ம பயன்படுத்தலாம். இந்த ஜெம்ஸ் வந்து என்ன அப்படின்னா இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் ஏற்படுத்துகிற அந்த கழிவுகள், குறிப்பாக வந்து என்ன சொல்லணும்னா வந்து நம்மளுடைய சமையலறை கழிவுகளாக இருக்கட்டும், இல்லை வேறு ஏதாவது மக்கக்கூடிய கழிவுகளாக இருக்கட்டும், அது என்னென்னா அப்படியே குப்பையில் போடுறோம். இப்போ வந்து கம்போஸுக்கும் டீகம்போஸுக்கும் வித்தியாசம் என்னன்னா, டீகம்போஸுன்றது வந்து அழுகிறது, கம்போஸுன்றது மக்கிறது. நம்ம பிளாஸ்டிக் கவரில் கட்டி நகரங்களில் ஃப்ளாட்டில் இருக்கும்போது என்னென்னா நம்ம வீட்டில் குப்பை வெளியேறணும்னு சொல்லி அப்படியே தூக்கி போட்டுறோம். அதே மாதிரி நாத்தடிக்குதுன்னு நினைக்கிறோம், புழு பூச்சிலாம் வருது. அது இல்லாமல் ரொம்ப ஒரு நாளைக்கு மேலே வச்சுக்க முடியாது. அது எல்லாவற்றுக்கும் மாற்றாக வந்து இந்த ஜெம்ஸை வந்து நம்ம பயன்படுத்தலாம். இந்த ஜெம்ஸோடைய முழு விரிவாக்கம் என்னென்னா வந்து குட் எஃபெக்டிவ் மைக்ரோ ஆர்கானிசம். இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா வந்து நீங்கள் அந்த சமையலறை கழிவு மேலே இதை தெளிச்சிங்க அப்படின்னா துர்நாற்றம் இருக்காது, 2 அந்த புழு பூச்சியோ வராது. அது வராமல் இது மக்க வைக்கிறத வந்து அதிகப்படுத்தும். இதை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா இதில் வந்து இங்கே அளவுகோல் இருக்குது. இந்த அளவுகோலில் வந்து இதில் கருப்பு குறியீடு இருக்குது. அதில் பாதி இதில் எடுத்து ஊற்றிட்டு இதில் மறுபடியும் வந்து நாட்டு சக்கரை போட்டு தண்ணி இவ்வளோ தூரம் விட்டுட்டு நிரப்பிட்டு நீங்கள் வந்து குளிக்கிட்டு வச்சுட்டிங்கன்னா தினமும் வந்து இல்லை 2 நாளைக்கு ஒரு தடவை இது திறந்துட்டு மூடிட்டு வச்சிங்கன்னா 7 நாளில் தயாராகிடும். இதில் அதே மாதிரி பாதி ஊற்றினதில் தண்ணி மறுபடியும் ஊற்றிட்டு இதை நீங்கள் வந்து பயன்படுத்தலாம். சமையலறை கழிவுகள் இல்லைனா வந்து கழிவறைகள்லையும் நீங்கள் பயன்படுத்தலாம். கழிவறைகள்லையும் பயன்படுத்தும் போது அந்த துர்நாற்றம் அடிக்காது. அதுக்கப்புறமா இதை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நீங்கள் நகரங்களில் இருக்கீங்க, உங்களுக்கு வந்து இடப்பற்றாக்குறை இருக்குது, உங்களுக்கு வந்து மண் தரை இல்லை அப்படின்னா இந்த க்ரோ பேக்கில் வந்து கொஞ்சம் இலத்தடைகளை நீங்கள் போட்டுட்டு இதில் வந்து சமையலறை கழிவுகளை போட்டுட்டு இந்த ஸ்ப்ரேயரை எடுத்து நீங்கள் வந்து தெளிச்சிக்கலாம். நல்ல தேவையான அளவுக்கு தெளிச்சுட்டு மறுபடியும் ஒரு லேயரில் வந்து இலத்தடைகளை போட்டுட்டு இதை நீங்கள் மூடி வச்சுட்டிங்கன்னா அது பாட்டுக்கு மக்க ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு வந்து துர்நாற்றம் அடிக்காது. அதே போல் வந்து உங்களுக்கு எந்த விதமான புழுவோ பூச்சியோ அதெல்லாம் வராது. அதுக்கப்புறமா இதை எடுத்து நீங்கள் வந்து உங்களுடைய வீட்டு தோட்டத்துக்கான உரமாக நீங்கள் பயன்படுத்தலாம். அப்படி இல்லை அப்படின்னா வந்து இது ஒரு ஏஸ்தெட்டிக் சென்ஸோட வந்து பசுமை தொட்டி அப்படின்ற பேரில் வந்து இதை உருவாக்கின இஸ்மாயில் அப்படின்றவர் வந்து உருவாக்கியிருக்காரு, கண்டுபிடிச்சிருக்காரு. அந்த பசுமை தொட்டியில் போடும்போது ரொம்ப எளிமையாகவும் கையாளலாம். உங்களுக்கு நிறைய அளவுக்கு வந்து அது வந்து உட்கொள்ளும். அது மூலியமாக வந்து உரங்களையும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். அதை நீங்கள் வந்து உங்களுடைய மாடி தோட்டத்துக்கோ இல்லை உரமாவோ நீங்கள் வந்து பயன்படுத்தலாம். ஸோ இதுதான் ஜெம்ஸு. அதுக்கப்புறமா வந்து உயிர் நொதின்னு சொல்லக்கூடிய பயோ என்சைமோடைய பயன்பாடுகள். நன்றி.